அரசின் எச்சரிக்கையை மீறி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு தேர்தல் கால வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். வேலை நிறுத்தம் செய்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் இந்த எச்சரிக்கையை மீறி தஞ்சை மாவட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்தவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் தஞ்சை பனங்கல் கட்டிட வளாகத்தில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தலைமை தாங்கினார். ஒருங்கிணைப்பாளர்கள் இளையராஜா, பன்னீர்செல்வம், சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தை தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில தலைவர் எழிலரசன் தொடங்கி வைத்து பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் காலை வரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனே வழங்க வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பை காரணம் காட்டி 23/8/2010 அன்று முன்னதாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாத்திட ஆசிரியர் தகுதி தேர்வு விலக்கு அளிக்க வேண்டும். தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் 90%க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும். அரசின் பல்வேறு துறைகளில் 30%க்கும் மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்ச வரம்பை 5% குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25% வழங்க வேண்டும். 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை மறுக்கப்பட்டதை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தை உயர்மட்ட குழு உறுப்பினர் ரெங்கசாமி நிறைவு செய்து பேசினார். முடிவில் நிதி காப்பாளர் மதியழகன் நன்றி கூறினார். தஞ்சை மாவட்டம் முழுவதும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர், ஆசிரியர்கள் மற்றும் பிற துறை பணியாளர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்தனர். இந்த போராட்டத்தினால் தஞ்சை தாலுகா அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் அலுவலக நுழைவு வாயிலும் அடைக்கப்பட்டிருந்தன. இதேபோல் திருவையாறு, பூதலூர் பகுதிகளில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்.